முக்கிய செய்திகள். மக்கள் நல பணியாளர்கள் 12,000 பேர் நீக்கப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் தீவிரம். தமிழ்நாட்டில் மின் பற்றாக்குறை இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தீராது. கடனில் தத்தளிக்கும் மின்சார வாரியம் அதிர்ச்சி தகவல். கூடங்குளம் போராட்டத்தை ஒடுக்க மத்திய அரசு கடும் முயற்சி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய திட்டம். சுதந்திரமான வர்த்தகம் ஏற்பட்டால் சார்க் நாடுகளின் புகழ் உலக அரங்கில் எதிரொலிக்கும். பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை. வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து இன்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த 1990ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சி காலத்தில் சுமார் 25,000 பேர் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்பட்டனர். மாதந்தோறும் தொகுப்பு ஊதியமாக அவர்களுக்கு 2,000 ரூபாய் வழங்கப்பட்டது. தமிழக அரசின் திட்டங்களை கிராம மக்களுக்கு எடுத்துக் கூறவும் அரசு நலத்திட்டங்களால் பயனடைந்தவர்கள் பற்றிய விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் இவர்கள் ஈடுபட்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து 1991ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து 1996ஆம் ஆண்டு மீண்டும் திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதும் பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டனர். இவ்வாறு மாறி மாறி மக்கள் நல பணியாளர்கள் பந்தாடப்பட்ட நிலையில் கடந்த 2006ஆம் வருடம் 12,000 பேர் புதிதாக பணியமர்த்தப்பட்டனர். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் உள்ளிட்ட திட்டத்தை செயல்படுத்தும் முயற்சியில் இவர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மக்கள் நல பணியாளர்களுக்கு எந்த வேலையும் ஒதுக்கீடு செய்யாத தமிழக அரசு நேற்று 12,000 ஊழியர்களை ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்தது. தமிழக அரசின் இந்த உத்தரவால் அதிர்ச்சியில் உறைந்து போன 12,000 குடும்பங்களும் போராட்டத்தில் குதித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் நல பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். பணி நீக்க ஆணையை ரத்து செய், ரத்து செய், பணி நீக்கம் செய்கின்ற தமிழக அரசை கண்டிக்கின்றோம். பணியிடத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய அந்த வழிகாட்டு அடிப்படையில் ஒவ்வொரு வட்டாரங்களிலும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி அவருடைய பணியிடங்களை திரும்ப பெறுவது என்கின்ற அடிப்படையில் இங்கு முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சேலம் மாவட்டத்தில் நீக்கப்பட்ட 385 பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். பணி நீக்கத்தினால எங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் வாழ்க்கையும் இழந்து இப்ப வேலையும் இல்லாம என்னுடைய குழந்தைகளுக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ எந்த பாதுகாப்பும் கிடையாது. இந்த வேலையை நம்பிதான் நான் வாழ்வேன். அரசின் உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்றும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் பணி நீக்கம் செய்த தமிழக அரசை கண்டித்து திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினரோடு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்கள் நல பணியாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தமிழக அரசின் மக்கள் விரோத செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதனிடையே மக்கள் நல பணியாளர்களுக்கு ஆதரவாக வரும் 15ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப் போவதாக திமுக அறிவித்துள்ளது. தமிழகம் வருகிற 2016ஆம் ஆண்டு வரை மின்சார பற்றாக்குறையுள்ள மாநிலமாகவே நீடிக்கும் என்று தமிழக மின்சார வாரியம் அரசுக்கு கொடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை மின் பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக மாற்றப் போகிறேன் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து கூறி வருகிறார். மின்சார பற்றாக்குறையை முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சியால் தீர்க்க முடியவில்லை என்று ஜெயலலிதா கூறி வந்தார். ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் 2,500 முதல் 4,000 மெகாவாட் மின்சாரம் வரை பற்றாக்குறையாக இருந்து வருகிறது என்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வாங்கும் மின்சாரத்தை தேக்கி சேமித்து வைக்கும் வசதிகளும் போதுமான அளவு இல்லை என்றும் தமிழக மின்சார வாரியம் அரசுக்கு தாக்கல் செய்துள்ள ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் 2011-12 தொடங்கப்பட வேண்டிய சில திட்டங்கள் 2012-13க்கு தள்ளிப் போயுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1000 மெகாவாட்டுக்கும் அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வரும் எண்ணூர் NLCயின் முதலாவது உற்பத்தி நிலையம், தூத்துக்குடி அனல் மின் நிலையம் ஆகிய மின் உற்பத்தி நிலையங்கள் விரைவில் ஓய்வு பெற உள்ளதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு 2016ஆம் ஆண்டு வரை மின்சார பற்றாக்குறை மாநிலமாகவே நீடிக்கும் என தெரியவந்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு மின்சார வாரியம் வைத்துள்ள கடன் பாக்கி 300 கோடி ரூபாயை 3 வார காலத்திற்குள் திருப்பி செலுத்தாவிட்டால் மின்சாரம் வழங்குவதை நிறுத்தப் போவதாக ஆந்திர மாநில மின் விநியோக நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வழங்கும் வெளிமாநில நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியம் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் கடன் பாக்கி வைத்துள்ளதாகவும், இதனால் வெளிமாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்து வரும் மின்சாரம் நிறுத்தப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வெறும் வெட்டி பேச்சுக்களால் ஊழலை ஒழித்துவிட முடியாது என்று அண்ணா ஹசாரே குழுவுக்கு சோனியா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். ஜன் லோக்பால் மசோதா தொடர்பாக மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி வரும் அண்ணா ஹசாரே குழுவினர் மீது சோனியா காந்தி இதுவரை வெளிப்படையாக கருத்து எதுவும் தெரிவிக்காமல் இருந்தார். இந்நிலையில் லோக்பால் மசோதாவை நிறைவேற்றுவதில் மத்திய அரசு உறுதியாக இருந்தாலும் அண்ணா ஹசாரே குழுவினர் தொடர்ந்து அவநம்பிக்கையுடன் பேசி வருவது ஏன் என்று சோனியா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்ததே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் என்றும், வெறும் கூச்சல் மற்றும் வெட்டி பேச்சுக்களால் நாட்டில் ஊழலை ஒழித்துவிட முடியாது என்றும் அண்ணா ஹசாரே குழுவுக்கு சோனியா காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். தெற்காசிய நாடுகளிடையே சுதந்திரமான வர்த்தகம் ஏற்பட்டால் உலக அரங்கில் சார்க் நாடுகளின் புகழ் எதிரொலிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் போது சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவ வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். மாலத்தீவில் நாளை பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் கிலானியையும் சந்தித்து பேச உள்ளார். இருதரப்பு உறவுகள், தீவிரவாதத்தை ஒடுக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அப்போது பேசப்படும் என்று தெரிகிறது. இதேபோல் இலங்கை அதிபர் ராஜபக்சேவையும் சந்திக்க இருக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரம் குறித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே மாலத்தீவுக்கு சென்றுள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஹீனா ரப்பானி சார்க் மாநாடு இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் நம்பகத்தன்மையற்ற சூழ்நிலையை தணிக்க உதவும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். We have already bridged a great deal of the trust deficit in the last few months, so we must be positive about the future also. And trust deficits are bridged by improving the environment for sure, but also taking some steps. I can say, at least on Pakistan's side, that we have taken steps to be able to bridge that trust deficit. So I hope as we go forward, we will be able to take. தெற்காசிய நாடுகளுக்கிடையே சுதந்திரமான வர்த்தகம் ஏற்பட வழிவகை செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா, இலங்கை, மாலத்தீவு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்காளதேசம் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கும் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான சார்க் மாநாடு மாலத்தீவில் அடோல் தீவில் நாளை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மன்மோகன் சிங் 2 நாள் பயணமாக இன்று மாலத்தீவு சென்றடைந்தார். புறப்படும் முன் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மன்மோகன் சிங், தெற்காசிய நாடுகளுக்கிடையே சுதந்திரமான வர்த்தகம் ஏற்படுத்தும் ஒப்பந்தம் மாலத்தீவு மாநாட்டில் இறுதி செய்யப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தெற்காசிய நாடுகளுக்கிடையே சுதந்திரமான வர்த்தகம் ஏற்பட்டால் உலக அரங்கில் சார்க் நாடுகளின் புகழ் எதிரொலிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இயற்கை பேரழிவுகள் ஏற்படும் போது சார்க் நாடுகள் ஒருங்கிணைந்து பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவ வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். மாலத்தீவில் நாளை பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் கிலானியையும் சந்தித்து பேச இருக்கிறார். இருதரப்பு உறவுகள், தீவிரவாதத்தை ஒடுக்குவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து அப்போது பேசப்படும் என்றும் தெரிகிறது. இதேபோல இலங்கை அதிபர் ராஜபக்சேவையும் சந்திக்க இருக்கும் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கை தமிழர் பிரச்சினை, தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரம் குறித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே மாலத்தீவிற்கு சென்றுள்ள பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஹீனா ரப்பானி சார்க் மாநாடு இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவி வரும் நம்பகத்தன்மையற்ற சூழ்நிலையை தணிக்க உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். We have already bridged a great deal of the trust deficit in the last few months, so we must be positive about the future also. And trust deficits are bridged by improving the environment for sure, but also taking some steps. I can say, at least on Pakistan's side, that we have taken steps to be able to bridge that trust deficit. So I hope as we go forward, we will be able to take. முதல்வர் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் இன்னும் 775 கேள்விகள் கேட்கப்பட வேண்டியுள்ளதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் குமார் தெரிவித்துள்ளார்.
வருவாய்க்கும் அதிகமாக 66 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்த வழக்கு விசாரணையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெங்களூரு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகவில்லை. இந்நிலையில் வருகிற 22ஆம் தேதி முதல்வர் ஜெயலலிதா நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் மறுநாளும் விசாரணை தொடரும் என்றும் பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் குமார் செய்தியாளரிடம் பேசுகையில், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் 775 கேள்விகள் இன்னும் கேட்கப்பட வேண்டியுள்ளதாக தெரிவித்தார். இதன் பின்னரே சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோரிடம் கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2G அலைக்கற்றை வழக்கில் கைதான கருணாநிதியின் மகள் கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை டிசம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசிற்கு 1,76,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் கைதாகி திகார் சிறையில் உள்ள கருணாநிதியின் மகள் கனிமொழிக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் அவர் ஜாமீன் கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வழக்கு விசாரணையை வருகிற டிசம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் அவகாசம் மேலும் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் பிரவீன்குமார் அறிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தங்கள் செய்ய நேற்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கனமழை, வெள்ளப்பெருக்கு காரணமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் அறிவித்துள்ளார். தலைமறைவாக உள்ள புதுவை கல்வி அமைச்சரை பிடிக்க போலீஸ் தீவிரம். ரங்கசுவாமி அரசை டிஸ்மிஸ் செய்ய எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி. குஜராத் கலவரத்தில் 33 பேர் எரித்துக் கொல்லப்பட்ட வழக்கு. 31 பேருக்கு ஆயுள் தண்டனை, 42 பேர் விடுதலை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.